அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன் பேசுள்ள தலைப்பு மன்னரை வாழ்க்கை. குல்லு நஃப்ஸின் தாயிகத் மௌத். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். பிறப்பு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பு ஒன்று இருக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனை காப்பதற்காக எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் அவனுக்கு மரணம் வந்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். ஆமாம், யாருக்கு மரணம் கஷ்டமாக இருக்கும்? அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்தில் சொர்க்கம் என்று நினைக்கிறார்களே, அவர்களுக்கு தான் மரணம் கஷ்டமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள், ஒரு இறை விசுவாசிக்கு மரண பயமே தேவையில்லை என்று கூறினார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளோ சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளோ மனிதர்களின் ஆதரவு வைத்திருந்தாலும் அவன் ஒருபோதும் மரணத்தை வெல்லவே முடியாது. அல்லாஹ் கூறினான், நீங்கள் இப்படியே வெறுமனையாக விட்டுவிடப்படுற என்று நினைக்கிறீர்களா? என் பக்கம் திரும்ப மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின் எங்கே போவான், அவனின் இடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து வைக்கவும். ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது ஒன்று மலக்குர் ரஹ்மானை பார்ப்பான், அல்லது மலக்குல் அதாபை பார்ப்பான். ஒன்று நம்முடைய கபூர் சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக இருக்கும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். அங்குதான் தேர்வு செய்யப்படுகிறது நம்மளுடைய மன்னரை வாழ்க்கை. அங்கே வெற்றி பெற்றால் தான் சொர்க்கமே செல்ல முடியும். கபூர் தான் நம்ம முதல் வீடு. இப்போலாம் யார் கபூரெல்லாம் நினச்சி பார்க்குறா? நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள், மன்னரைக்கு சென்று மரணத்தை அதிகமாக நினைக்கூர்கள் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.